அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. இன்று குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 ஜனவரி 24ஆம் நாள், வாரம் வெள்ளிக்கிழமை, நட்சத்திரம் அனுஷம், யோகம் சித்த யோகம், நித்தியோகம் விருத்தி, திதி தேய்பிரை தசமி, கரணம் பத்திரை. இன்று சுப வேளைகள் காலை 6:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. மேஷராசினரே, மனசில் தேவையற்ற விஷயங்கள், வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள் என மனசை போட்டு குழப்பி மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்க. எதையும் எளிதாக எடுக்க பழகுங்க. மனசை லேசாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகி வருமானமும் லாபத்தையும் கொடுக்குங்க. உங்கள் திறமைகளை மேலதிகாரிகள் மதிப்பாங்க. பயணங்கள் ஏற்பட்டால், அதுவும் தொழில்சார் பயண வாய்ப்பு கிடைச்சதுன்னா தைரியமாக ஏற்று பயன்படுத்திக்குவாங்க. அது உங்களுக்கு ஆதாயம் தரும். தொழிலில் நிர்ணயித்த இலக்குகளை நீங்கள் எளிதில் எட்டிடுவீர்கள். துர்க்க வழிபாடு என்று உங்களுக்கு நன்மை தரும். ரிஷபராசினரே, வாழ்க்கை துணையால் ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். அது உங்கள் லிஸ்ட்டு இல்லையேன்னு சொல்லிட்டு விழிப்பதுங்கி நிற்காதீங்க. ஆனாலும் தொழிலில் திறமைகள் மதிக்கப்பட்டு வருமானம் வரும். அதனால் அது சமனம் ஆகிடும். அதனால் கவலை வேண்டாம். கடன்கள் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு புதிய கடன் வாங்காதீங்க. நீண்ட நாள் நண்பர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. பயன்படுத்தி சந்தோஷமாக இருங்க. சாஸ்தா வழிபாடு நலம் தரும். மிதுன ராசியரே, திட்டங்கள் செயலாக்கத்தில் தடை தாமதங்கள் ஏற்படும். அதனால் புதிய திறமைகளை வளர்த்து தொழிலில் முயற்சிகளும் திட்டங்களும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் முயற்சி செய்வீங்க. சகோதரத்தை அனுசரித்து போங்க. நண்பர்கள் தொழிலில் உதவுவாங்க. சரிங்களா? கடகராசினரே, நிறைவேறாத நீண்ட நாள் ஆசைகள் எதாவது இருந்தால் அதை கொடி தோண்டி புதைச்சது நல்லதுங்க. அதுக்காக சிரமம் செலவுகள் எல்லாம் வேண்டி செய்கிறது எல்லாம் வேஸ்ட்டு. குடும்பத்தில் நண்பர்கள் தலையீடு பிரச்சனையை தரும். அதை குணத்துடன் கையாளுங்கள். மாற்றுமொழி மத மாநில அன்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவாருங்க. பயணம் பிரச்சனையை தருவதால் அதை தவிர்க்கவும். சிம்மராசினரே, அதிக உழைப்புகள் தடுமாற்றத்தையும் தடைகளையும் தவிர்த்தால் தொழில்சார் திட்டங்கள் பயணங்கள் எல்லாம் வெற்றி வருங்க. வருமானம் வருவதில் தடைகள் ஏற்படுங்க. தொழிலில் இலக்குகளை அடைவதில் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் அதிக உழைப்பும் அதிக கவனமும் செலுத்த வேண்டியிருக்குங்க. அந்த பயணங்களை தவிர்த்துக்கோங்க. என்ன இப்படி எல்லாமே மோசமாக இருக்குன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. விநாயகரை வழிபடுங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, தொழில்சார் முயற்சிகள் மேலதிகாரி ஆதரவோடு நிறைவேறுங்க. அதனால் அதுக்காக பொறுமை நிறைய தேவைங்க. உறவினர் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறதுனால உங்களுக்கு தெரியாமலே எதிரிகள் வருவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. துலாம் ராசியினரே, புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. குடும்பத்தால் பெரியோர்களின் ஆசை ஆதரவு உங்கள் இலக்குகளை அடைய உதவுங்க. முயற்சிகள் திறமைகளுக்கு லீவு கொடுங்க. ஏன்னா அது இன்றைக்கி எது செஞ்சாலும் வேஸ்ட்டாக தாங்க போகும். விருச்சிக ராசி அன்பர்களே, வீண்பொழி அவமானம் வரும் நாளுங்க. அதனால் வாழ்க்கை துணை உறவினர் பெண்கள் அனுசரித்து போவாங்க. என்னங்க எல்லாரையும் அனுசரித்து போகணும்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? பேசாமல் புத்தம் சரணம் கச்சாமின்னு இருங்க. இல்லாட்டி நம்ம தமிழ் புராணத்தை சொன்ன மாதிரி சிவனேன்னு பேசாமல் இருங்க. அதுதான் இன்றைக்கி நல்லது உங்களுக்கு. ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்கு அன்பு காதல் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகுங்க. ஆனால் அதுக்கோட எல்லை அறிஞ்சு செயல்பட்டிங்கன்னா மேலே சொன்ன விஷயங்கள்லாம் நடக்காது. புரியுதுங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தனுசு ராசினரே, நீண்ட நாள் நண்பர்கள் வருகைகளால் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய செயல் திட்டம் தொழில்கள் கடன் வாங்கி முதலீடு வேண்டாங்க. உங்கள் செயல் திட்டமுமே ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரும். அது சேமித்தாலே அதுவே ஒரு நல்ல லாபத்தை தரும். அதனால் கடன் வாங்கி முதலீடு வேண்டாம், ஆளாக்கலாக்க வேண்டாம். உங்கள் முயற்சிகள் திறமைகள் நன்கு இன்றைக்கி விலை போகும் நாளுங்க. விலை போகும் நாள்னால் மதிக்கப்பட்டு அதுக்கு
ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதுதான் விளைபோக நாள்னு சூசகமாக சொல்கிறேன் நான். புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், நல்லா பயன்படுத்திக்கோங்க. மகர ராசி அன்பர்களை, உறவினர்களின் விருப்பங்கள் செலவுகளை நீங்கள் ஏற்க வேண்டி வரும். தொழிலில் ஒரு வருமானம் அதை சமன் செய்யும், அது ஒன்றும் ஆறுதலுங்க. தொழிலில் மேலதிகார ஆதரவு பூர்ணமாக இருக்கிறதுனால வேலைக்கு ஜாலியாக போவீங்க. வேலை செய்கிறதுக்கு ஒரு பேஷன், அதாவது ஒரு பற்று வரும் உங்களுக்கு. அதனால் ஸ்கூல் பிள்ளை மாதிரி அடம்பிடிக்காமல் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. கும்பராசினரே, தொழில் இலக்குகள் விருப்பங்கள்லாம் எளிதில் உங்களுக்கு நிறைவேறுங்க. அதற்கான செலவுகள் அதிகமாக செய்து கொண்டாட வேண்டாங்க. சேமிப்பு தேவை, இல்லைன்னா லாபம் இருக்காது. திட்டங்கள் நிறைவேறினாலும் நிறைய வருமானம் வருங்க, ஆனால் அதை சேமிக்க கற்றுக்கோங்க. மூத்த உறவினர்கள் ஆதரவு உங்களை பலப்படுத்தும். மீனராசினரே, முயற்சிகள் செயல் திட்டங்கள்லாம் நிறைவேறுவதற்கு அலைச்சல் விரயங்கள் ஏற்படுங்க. அதனால் எளிதாக செய்யக்கூடிய திட்டங்களை சங்க ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து விரயத்தை சந்திக்காமல் சிம்பிளாக பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்குங்க. அடக்கம் எளிமை இன்றைய தாரக மந்திரங்க உங்களுக்கு. முயற்சிகளில் செயல் திட்டங்கள் வெற்றி பெற அலைச்சல்கள் தேவைப்படுங்க. வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமையவும், எல்லா நாளும் உங்களுக்கு இனிதாக அமையவும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணையாக இருப்பாருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க சுகமுடன். கர்மத்தின் வழி உரைக்க அறம் செய்வோம், அறம் செய்து கர்மத்தின் வழி உரைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்த்த பிறகு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முருகாசரணம், கந்தாசரணம், மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம். நன்றி.